வணக்கம். ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவிலேயே முதல் முறையாக புரட்சி நடந்த மண் வேலூர் மண். நடந்த இடம் வேலூர் கோட்டை. அந்த கோட்டை இன்று கஞ்சா கோட்டையாக மாறியிருக்கிறது இந்த திறனற்ற திமுக ஆட்சியின் கீழ். இங்கு படிக்கிற பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லோரும் கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை ஊசிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், மெத்தபட்டமின் என்று சொல்லப்படுகிற அந்த போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை ஊசியை செலுத்திக் கொள்கிறார்கள், போதை மாத்திரையை கரைத்து ஊசியின் மூலமாக தன் உடலை ஏற்றி போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கஞ்சாவை குடித்துக் கொண்டவர்கள் கஞ்சாவைக்கு இன்னும் மேம்பட்டதாக மாற்றி கஞ்சா ஆயிலை சிகரெட்டிலும் சூடுபடுத்தி ரப்பரிலும் உறிந்து போதைக்கு அடிமையாகி கொண்டு வருகிறார்கள். இப்படி இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த தொகுதியிலே இந்த வேலூர் மாவட்டத்திலே பாதித்து வருகிற நிலையில் 5 ஆண்டு காலமாக இந்த வேலூர் சட்டமன்ற வேட்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள், மரியாதைக்குரிய மேயர் திருமதி சுஜாதா அவர்கள் இந்த தொகுதியில் வாழ்கிற இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு திடல், விளையாட்டு பொருட்களை அப்பொழுதெல்லாம் கொடுக்கவில்லை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு திருமதி சுஜாதா அவர்கள், மாநகராட்சி மேயர் அவர்கள் சத்துவாச்சாரியில் உள்ள வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை கொடுக்கிறார். இப்பொழுது மட்டும் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? நிரந்தரமாக உங்கள் ஆட்சி முடியும் தருவாயில் ஏன் கொடுக்கிறீர்கள்? வாக்குக்காக. இந்த வேலூர் தொகுதி மக்கள் ஒருபோதும் திமுகவுக்கு வாக்கு அளிக்க மாட்டார்கள். ஏன், வாய்க்கரிசி கூட உங்களுக்கு போட மாட்டார்கள். காரணம், இந்த திமுக ஆட்சியில் அரிசியின் விலை உயர்வு அப்படி.